ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இங்கே எவனோ ஒருத்தன் க்ரீன் பின்னுன்னுருக்கான். அவன் பக்கத்தில் போய் நிற்போம். ஏங்க, நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டுருக்கேன். வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி இருந்தே என் மண்டை மேலே சும்மா ஏறி நின்று சாவடிக்கிறாங்க. இப்போ தான் தள்ளி விட்டு வந்தேன். இப்போ இவனை பிடிச்சி கீழே தள்ளி விடாமல் நான் விட மாட்டேன். இருங்க, அப்படியே நிற்கட்டும். லைட்டாக தள்ளி விட்டா கீழே விழுந்துருவான். ஐயோ, இது இப்போ என் ஃப்ரெண்டு மண்டை மாதிரி போய் எழுதின்னு இருக்கான் பாருங்களேன். இவனை புசி கீழே தள்ளி விடுறது தான் கைஸ் இப்போ நம்ம ஜாபு. ஓகே கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டான். ஓகே, என் ஃப்ரெண்டு கூட பேசின்னு தான் நான் விளாண்டுருக்கேன். அவன் பேர் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஐ எம் இன் லவ் வாங்க. என்னங்க பேர் அது? ஓ, அப்போ எல்லார் மண்டையிலையும் தாங்க ஏறுறான் இவன். என் மண்டையில் மட்டும் இல்லைங்க, எல்லார் மண்டையிலும் ஏறுறான். யார் அவன் கீழே போய் விழுந்துட்டான். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளை வந்து தள்ளி விட பார்ப்பானா, நம்ம டக்குன்னு நோந்தோன்னா அவன் விழுந்துருவான். ஓகே, பிளான் ஒர்க்குடு. ஒரு டைம் கீழே தள்ளி விட்டாச்சு. திருப்பி அப்படியே ஓரமாகவே நிற்போம். திருப்பி வருவான், திருப்பி கீழே விழுவான். ஓகே, என்னடா இவனும் விட்டான். என்னடா போகிறீங்க, விழுந்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் ஒருத்தங்களா போயிட்டு. ஓகே, திருப்பி வந்து என் ஃப்ரெண்டு மேலே ஏறி நின்றுருக்கான். அதோ பாருங்களேன். இருங்க, நம்ம அவன் மண்டவான போய் ஏறி நிற்போம். 3 பேர் அட் டைமில் நிற்கலாம். இருங்க, திருப்பி ஓரமாக வந்து நிற்கலாம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த பாருங்களேன், அந்த பெக்கன் மண்டையில் போய் ஏறின்னு இருக்கான். டே, இங்கே வேடா, தெரியுமா நான் ஆளாந்தா. எங்கே தள்ளி விட்டாங்க. ஐயோ, ரொம்ப ஓரமாக நின்றனால தள்ளி விட்டான். சரி வாங்க, திருப்பி போய் நம்ம இப்போ தள்ளி விட்டா அவனை ரிவெஞ்ச் வாங்குகிறோம். ஐயோ, வரமாட்டானா? இல்லை, வந்துட்டான். ஓகே, திருப்பி இப்போ வேணா, ஏன்னா மேப்புக்குள்ளே போய்டும். ஓகே, ஆஹா, என்னதுன்னு வேறு தெரில. நம்ம பேசாமல் இங்கே மேலே ஏறிடலாமா? ஆமாம், மேலே ஏறிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஏறிடலாம் மேலே பேசாமல். ஓகே, ஐயோ இது வருதுங்க. மேலே க்ளவுடெலாம் நிறைய இருக்குதுங்க. மழை தான் பெய்ய போகுது, அதனால் வீட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா, வீட்டுக்குள்ளே வந்துட்டா சேஃபாக இருக்கலாம். ஆசிட் ட்ரெயின்லாம் வந்ததுன்னா. மேலே பாருங்கள் எப்படி இருக்குது மேகோன்னு. மேலேருந்து வேறு குச்சலில் ஃபால் டேமேஜ் நிறைய விழுந்துருச்சு. ஐயோ, ஒரு ரவுண்டாக சர்வே பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். நான் மழை தான் பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் வீட்டுக்குள்ளே எங்கேயா போய் உட்காந்துட்டா சேஃபாக இருக்கும். சரி, ஓகே. என்னது டிசாஸ்டர் வார்னிங், டொர்னாடோவா? ஐயோ, எங்க டொர்னாடோ ஏன்டா போட்டிங்க? டே, நான் இதுன்னு கரெக்டாக நான் இருக்கிற இடத்துல போட்டேங்க. ஸ்பான் பண்ணி விட்டானுங்க. இதில் உட்காந்துட்டா நம்மளால் பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, உட்காந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, டொர்னாடோவை சேர் போட்டு உட்காந்து ரசிச்சுன்னு இருக்கோம். அது பாருங்கள், அங்கே இங்கேன்னு சுற்றுதானா, இந்த இடத்துக்கு வர மாட்டேங்குது. அதுதான் இருக்கல்லையே நல்ல விஷயம். ஓகே, நம்ம அப்படியே உட்காருவோம். என்னடா இந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்குது. ஏங்க, இந்த பக்கம் தாங்க வருது. ஐயோ, இந்த பக்கம் தாங்க வருது. ஓகே, அந்த பக்கம் போயிடுச்சு திருப்பியும். அந்த இடத்துல கூட ஒரு சேர் இருக்குங்க. என் ஃப்ரெண்டு அந்த பக்கம் தான் சுற்றின்னு இருக்கான். டே, அங்கே உட்கார்றா. டே, அந்த சேரில் உட்கார்றான். அந்த சேரில் உட்கார்றான்னு சொன்னால் இங்கே வந்துன்றான். எங்கேயோ அந்த சேரில் உட்கார சொன்னால் இங்கே வரான். அங்கே இங்கேயுமா ஓடின்னு இருக்கான். சரி, ஓகே. என்னது இது? ஓகே, நம்ம போய் அந்த சேரில் உட்காந்துடலாம். இவனை இந்த சேரில் உட்கார சொல்லிடலாம். ஓகே, நம்ம இந்த சேரில் உட்காந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது என்னது இது? ஓகே, உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு கவர் கூட இருக்குது பாருங்கள், அந்த ஷீல்டு மாதிரி நம்ம முன்னாடி. ஐயோ, இந்த பக்கம் தான் வருது. என்னடா இந்த பக்கம் வருது? ஏங்க, இந்த ரவுண்ட் சர்வே பண்ண முடியுமா? ஏங்க, அந்த சேர்லாம் அடிச்சு தூக்கிட்டு போட்டுருதுங்க. நல்ல வேலை இந்த சேரில் உட்காரல. சேர்லாம் பறக்குது எங்கேயோ. கைஸ், என் உயிரை பணம் வச்சு உங்களுக்காக இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். டொர்னாடோலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, அடுத்தது என்ன தர போகிறானுங்க? சுனாமி வந்தால் நல்லாயிருக்குங்க, ஜாலியாக இருக்கும் சுனாமி. ஓகே, திருப்பி ஓரமாக நிற்போம். அவன் வந்து திருப்பி மண்டையில் ஏறுவான். பிடிச்சி தள்ளி விட்டுறலாம். ஓகே, விழுந்துட்டான். சூப்பர் போடு. திருப்பி ஒன்றா டைமும் விழ வச்சாச்சு. ப்ரோ ரோஸ்ட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, ஆக்சுவலி ஜாலியாக இருக்குங்க இந்த கேமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, இந்த கேம் நீங்கள் விளையாடலன்னா, இது வரைக்கும் விளையாடினது இல்லைன்னா விளையாடி பாருங்கள், ஜாலியாக தான் இருக்குது. இந்த கேம் பேர் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். நம்ம போய் இந்த இதில் ஏறிடலாங்க. இதில் ஏறிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, என்னங்க ஹெச்பி ஏறவே இல்லை, அப்படியே இருக்குது. கீழே செத்துருக்கலாமோ? ஓகே, என் ஃப்ரெண்டு அதில் ஏறி இருக்கான். பார்ப்போம் நம்மளுக்கு எந்த சம்பவமும் நடக்காமல் ஒழுங்காக போவோமான்னு. ஓகே, மழை பெய்யுது தான் நினைக்கிறேன். ஆசிட் ட்ரெயினாக இருக்குமோ? ஆசிட் ட்ரெயின் இல்லை, ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னதுன்னு. என்னடா ஒரே புகை மூட்டமாயிடுச்சு. என்னடா டேய்,
என்னடாச்சே அப்படியே புகை மூட்டமாக இருக்கிறது. என்ன பிளிஸார்ட் வர மாதிரி இருக்குது. என்ன 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து பிளிஸார்டு வரப்போதா? எங்கே பிளிஸார்டுங்க? ஐயோ ஃபைன் ஷெல்டரா? இது கூட கிட்டத்தட்ட ஷெல்டர் மாதிரி தான். டே என்னடா உள்ளே ஃபுல்லாக வர எங்கே கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. ஐயோ ஃபுல் ஹெச்பி தான் என்னத்துக்கு ரெட் ஹெல்ட் வந்திருக்காது. ஃபுல் ஹெச்பி இல்லைனாலும் ஏங்க நான் மட்டும் தனியாக தொங்கின்னு இருக்கேங்க. இங்கே பாருங்கள். டேய் என்னடா இது இங்கே போய் தொங்க விட்டிங்களேடா. அட்லீஸ்ட் கீழே இருந்திருந்தாவது எங்கேயாவது ஓடி போயிருக்கலாங்க. இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேங்க. இப்போ சரி விடுங்க, ப்ராப்ளம் இல்லை. அப்படியே ஸ்டக்கை அங்கே ஒருத்தன் மாட்டின்னு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இந்த ரைட்லேயே நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தாங்க மாட்டின்னு இருக்கோம். டே இங்கே ஸ்டக் ஆகிட்றா, வேணாண்டா கீழே போய் செத்துறாதரா. போச்சு செத்துறான். அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இருந்ததுனா கூட எதுவுமே ஆயிருக்காதுங்க. ரொம்ப ஷேக் ஆனனால கீழே விழுந்துருச்சு. சரி என் ஃப்ரெண்டும் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு பார்ப்போம். இங்கேருந்து எங்கடா இடத்த காணோம்? அங்கே இருக்கு பாருங்க, ஒன்றுமே தெரிலங்க இங்கேருந்து பார்த்தா. ஓகே என் ஃப்ரெண்டு வரான், அந்த அங்கே இருக்கான் பாருங்க. டேய் என் மண்டை மேலே திருப்பி வந்து இவன் ஏறி நிற்கிறாங்க அவனை மாதிரியே. ஓகே அப்படியே இந்த இடமே ஃபுல்லாக இது ஆயிடுச்சு. திருப்பி வந்துட்டான். இருங்க திருப்பி தள்ளி விடுறதுக்கு பிளான் போடுவோம். என்னடா இந்த டைம் எஸ்கே போயிட்டான். நான் விடுவோம். ஓகே என்னடா மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணின்னு இருக்க. டேய் ஓடுறா அப்படி. எங்கே இவன் மண்டையில் ஏறுறாங்க, நானும் தள்ளி விட்றேன். இருங்க மேலே ஏறி தள்ளி விடலாம். இருங்க என் மண்டையில் ஏறுறாடே, அப்போ தான்டா உன்னை தள்ளி விட முடியும். டேய் இன்னும் ஏறுறாட்டங்கண்ணே. இருங்க அவன் நவரு சொன்னால் நவர மாட்டிக்கிறான். இப்போன்னு பார்த்து தான் ஸ்லாஷி டான்ஸ்லாம் போட்டுருக்கான். டேய் இன்னும் ஏறா ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா போயிட்டுருப்பான் தலைவன். ஐயோ அவனும் ஜம்ப் பண்ணிட்டான். எஸ்கேப்பாடா ஆவரை இருக்குதுடி உனக்கு. ஐயோ ஜஸ்ட்டில் போகுதே. வாடா இங்கே. டேய் ஓகே என்னமோ ஸ்கை டவர்னு வந்திருக்கு மேப்பு. இப்போ போய் விழ தேவையில்ல. ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். ஏன்னா மேப் காட்டினதுக்கப்புறம் விழுந்திங்கன்னா அந்த மேப்பில் நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க, டைடுன்னு காட்டிடும். இது என்னதுடா இது? எவ்வளோ தூரம் எவ்வளோ போகிறோன்னு வேறு தெரில, பார்த்தாலே பெருசாக இருக்குது. ஓகே இதில் போய் ஏறலாம். ஓகே ஃபஸ்ட்டு மாடி ஏறியாச்சு. இப்போ செகண்டு மாடி, இப்போ தேர்டு மாடி, இப்போ ஃபோர்த்து, ஃபோர்த்து ஃப்ளோரு, ஃபிஃப்த்து ஃப்ளோரு, சிக்ஸ்த்து ஃப்ளோரு, செவன்த்து ஃப்ளோரு, எயித்து ஃப்ளோரு, நைன்த்து ஃப்ளோரு. எங்கே தோ பாருங்க 10th 11th இதெல்லாம் ஃப்ளோர் கணக்கிலே வராது, சும்மா மேலே போகிறது தான். ஓகே இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். இங்கே என்னத்தர் போட போகிறாங்க? சுனாமியா? சுனாமி தானே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளை எவனாலையும் சாவடிக்க முடியாதுங்க. ஓகே ஹையர் கிரவுண்ட் தான் போட்டிருக்காங்க. நம்ம இங்கே இருக்கோம். அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பான் ஆகிற ஏரியா. ஓகே அவன் நெட்வொர்க் கனெக்ஷனால் வெளில போய்ட்டு திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கான். அங்கே நிற்கிறான் பாருங்க, அங்கே ஒரு சின்ன டாட் மாதிரி மேலே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாங்க அங்கே இருக்கான் அவன் கரெக்டாக. ஓகே சரி ஓகே சுனாமி வருது. நாடா இங்கேருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். ஆக்சுவலி அந்த இடத்தோட ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட. அந்த ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க பார்த்தாலும் அந்த இடத்தோட ஹைட்டாக இருக்குது. என்னங்க என்னமோ ஏஎஸ்எம்ஆர் வீடியோவில் வர மாதிரி கட் பண்ணுது கீழே. ஐயோ ஆட்டி விட்டுருச்சு. போங்க அவ்வளோதான், செத்துட்டேன் நான். இன்னும் அப்படியே கீழே ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. என்னமோ நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிடுச்சுங்க. அப்படியே என்னமோ ஏஎஸ்எம்ஆர் வீடியோலலாம் வரும் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறது இந்த டொமேட்டோ அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடுச்சு மொத்தமாக. இருங்க எல்லாருமே செத்துட்டாங்க, யாருமே சர்வைவ் ஆகலை. பாப்போம் யாரா இவன். சரி ஓகே திருப்பி மண்டையில் ஏறுறான். கீழே வந்துட்டேரா? இல்லைடா கரெக்டாக மேப் வரும்போது இவனை பிடிச்சி கீழே தள்ளி விடணுங்க. அப்போ தாங்க தெரியும் இவன் வரமாட்டான் அடுத்த ரவுண்டுக்கு. அப்புறம் என்கிட்ட ஒம்புக்கே வரமாட்டான் இவன். வாடா இப்போ வந்து என் மண்டையில் ஏறுறா தெரியுமா நாளாந்தா. ஏற மாட்டிக்கிறான் இப்போன்னு பார்த்து, ஏன்னு தெரில. ஓகே நம்ம ஏன் மண்டையில் ஏறுறல, நானும் மண்டையில் ஏறுறேன்டா. ஏறா எல்லார் மண்டையிலையும் எகிரி குச்சின்னு இருக்கோம் நம்ம. இப்போ இவன் ஒருத்தனுக்கு இருவேன் இதோ இப்போ அவன் மண்டையிலேயே எகிரி குச்சின்னு இருக்கான். ஆர்ச் பார்க். என்னடா நம்ம பார்க்குன்னு வந்திருக்கு, பார்ப்போம் என்ன அதுன்னு. என்னங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான் போடா. அப்படி தேவையெல்லாம் பிரச்சனைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறியா நீ? கைஸ் இந்த ஆர்ச்சுக்கு போயிடலாம் மேலே. ஆனால் இந்த இடம் தான் சேஃப் மாதிரி தெரியுது நம்மளுக்கு கொஞ்சம். ஸோ
தட் இங்கே போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே மண்டை மலை ஏறி நின்றுக்கலாம், கொஞ்சம் ஹைட்டு தருது எக்ஸ்ட்ரா. இல்லை வேணாங்க, கொஞ்சம் தூரமாகவே நின்றுப்போம். ஏன்னா அதான் வைரஸ் கீரஸ் போட்டாங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து ஓடிடலான்ட்டுக்குங்க. ஓகேவா, வைரஸ் போட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் நம்ம இப்படி ஓரமாக நின்றுப்போம். டேய் யாரும் என் பக்கத்தில் வராதிங்கடா, இருங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டான், இந்த பக்கம் ஓரமாக இங்கே நிற்கலாம். டேய் அங்கே போவாதரா, வைரஸ் கீரஸ் அவனுக்காவது வந்துட போகுது. ஓகே மேலே ஏறி போகிறானுங்க, என்னத்தை வேறு தர போகிறானுங்கன்னே தெரில. மேலெல்லாம் வானம் கிளியராக தான் இருக்குது. எடுத்துக்குவாக்கா, ஐயோ கீழே குதிராடே. ஓகே கீழே குதிச்சாச்சு கைஸ். நான் மேலே இருந்தால் அது தள்ளி விட்டுறோம் பில்டிங். ஓகே கீழே குச்சல்லே பாதி ஹெச்பி கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஓகே இப்படி ஓடுவோம். ஐயோ என்னங்க மேப்பை விட்டு வெளில தள்ளிடுச்சுங்க. நான் இப்படி தான் லைட்டாக திரும்பினா அதுக்கே மேப்பை விட்டு வெளில தள்ளிடுச்சு, ரொம்ப ஷேக் ஆனதுனால. ரொம்ப கேவலமாக பெயின் இருக்கிறது. மேப்பை விட்டெல்லாம் வெளில விழுந்துட்டேன்டா டே, என்னடா இது. ஆனால் போன ரவுண்டு எல்லாரையும் ஸ்லைஸ் பண்ணிச்சுல, அதாங்க மாசே. சரி ஓகே பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குதுன்னு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நல்லா. இங்கே அங்கே ஜம்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா ஓரத்தில் ஒருத்தன், அவன் தாங்க என் ஃப்ரெண்டு. இங்கேருந்து பார்த்தா தெரில, பட் இருங்க அந்த கார்னருங்க, அந்த லெஃப்ட் சைடு கிட்ட ஒருத்தன் ஜம்ப் பண்ணுறான்ல, இவன் யாரா, இவன் வந்து என் பக்கத்தில் ஜம்ப் பண்ணுறான். நான் அங்கே இருக்கவனுக்கு ஜம்ப் பண்ணால் இவன் என்கிட்ட வந்து ஜம்ப் பண்ணுறான். அந்த கார்னருங்க ரைட் சைடு, இப்போ ரைட் சைடில் ஜம்ப் பண்ணுறான். ஓகே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயின் ஆகிருக்கான். ஓகே ஐ காட் ஜிடிஆர் இன் ப்ரோ கேவனா. யாரா நீ, நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ கேவன்ற. ஓகே வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் பின்னாடி பின்னாடி ஓடி வரானுங்க. ஓகே வந்துட்டான் என் இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகே இதில் நிறைய பேர் சர்வே ஆகிட்டாங்க, நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்திருந்தாலே சர்வே இருக்கலாம். ஓகே இன்னும் 2 ரவுண்ட் தான் நான் எடுப்பேன், இன்னும் 2 இல்லை 3 ரவுண்ட் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் இவன் வேறு ஏதோத்தையோ விளையாட கூப்பிட்றான். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும், அதுக்கு மேலே மோஸ்ட்லி வராது. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதோ கிளிச் ஆகிட்டு பாதி வீடியோ வரமாட்டேங்குது. ஸோ தட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதே சமயத்தில் டப்பிங் கொடுக்கவும் கஷ்டமாக இருக்குது. ஓகே லான்ச் லேண்டா. ஓகே இந்த மேப் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. ராக்கெட் மேலே ஏறுறதோட அந்த சைடில் ஒரு இடம் மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏற்ற ஈஸியாக இருக்கும். சரி ஓகே கடகடன்னு போய் ஏறுவோம். ஏய் வேகமாக ஏறுறா. ஓகே ரியல் கோஹானா, என்னடா பேர் அது. ஓகே டாப் ஃப்ளோர் போயிடலாங்க பேசாமல், இல்லை இங்கேயே நிற்போம். டக்குன்னு ஏதாவது மீட்டா ஷவர் அந்த மாதிரிலாம் குத்தானுங்கன்னா கீழே போயிடலாம். சரி எதுக்கும் மேலேயே போயிடலாம் மொத்தமாக, என்னன்னு தெரில சரியா. எங்க என்னமோ இது மாதிரி வந்திருக்குங்க, எதிர என்னமோ மழை மாதிரி. இது என்ன மேப்பில் இருக்குமா இல்லை இதில் தான் வருதா தெரியலையே, மேப்லேயே இருக்குமானு. அவன் பாருங்க எவனோ ஒருத்தன் அது மேலே ஏறின்னு இருக்கான். ஏங்க இது ஸ்னோ ஸ்லைடுங்க, அந்த ஸ்னோ ஸ்லைட்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருதுங்க இப்போ. ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. டாப்பில் தான் இருக்கும், கீழே இருந்தால் தான் ப்ராப்ளம், டாப்பில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவாய்ட் த பாத் ஆஃப் ஸ்னோன்னு தான் இருக்குது. அப்படின்னா கீழே போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா. சரி இங்கே இருப்போம், அதான் சைடில் தான் எங்கேயோ போகுது. எங்கள் ராக்கெட்டை விழுந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டு அந்த பக்கம் போய் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா கிரே கலர் சட்டை கீழே, அங்கே போயிட்டாங்க. ஐ திங்க் ஸோ அங்கே தான் சேஃப்னு நினைக்கிறேன், இந்த இடம்லாம் சேஃப் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சர்வே ஆகிட்டோம். ஏங்க பில்டிங் ஆடுது, ஐயோ போச்சு போங்க, பில்டிங் ஆடுதுங்க. ஐயோ டே என்னடா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. 2 பேருமே அங்கே போயிட்டானுங்க, நான் தான் இங்கே தனியாக மாட்டிட்டு ஜம்ப் பண்ணிட்டுருக்கேன். போச்சு போங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டேனுங்க, கீழே தள்ளி விட்டேன் கைஸ். கீழே நசுங்கி அதில் செத்துட்டேன். அடே ஏன்டா இப்படி பண்ணிங்க. அந்த சைடில் இருந்தாலே சர்வே இருக்கலாம் போல இருக்குங்க. கீழே வந்தனால பில்டிங் மொத்தமாக அடித்து உடச்சி என்னை சாவடிச்சிடுச்சு. இப்போ இங்கேருந்து பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு. ஏங்க அது மேலேயே ஒருத்தன் ஏறிட்டாங்க. சரி அது நல்ல ஐடியா தான், அது நல்ல ஐடியா தான் கைஸ். என் ஃப்ரெண்டு சர்வே ஆகிட்டான். என் மண்டமலை திருப்பி இன்னொருத்தன் ஏறுறான். யாரா நீ, அவன் இல்லைனா இவன் வரான், இவன் இல்லைனா இன்னொருத்தன் வந்து ஏறுறான். ஓடுங்கடா அப்படி. ஆனால் அவனா மண்டமலை வந்து இவனும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ரெட் ஹெல்த்லேயே இருக்கிறாங்க. இவன் என்ன ஹெச்பி ஹீல் ஆகிற மாதிரியே தெரில.
ஓகே. என்னடா அடுத்த மேப் என்னதுடா? தேவா ஸ்டேஷனா? என்னன்னு தெரியாது, ஸ்பெல் பண்ண தெரியல என்னன்னு. இங்கே ட்ரெயின் இருக்கோமே, ட்ரெயின் எடுத்து ஓட்டலாம். இந்த ட்ரெயினா? இல்லை, இந்த ட்ரெயின் ஓட்ட முடியாது. அங்கே இருக்கவங்க ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் எடுத்து ஓட்டலாங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம், அது வரைக்கும் ட்ரெயின் எடுத்து ஓட்டுவோம். இதுலலாம் ஏன்டா ஏறுற? அப்படி போடா டேய். ஓகே ஓகே, இது தூருக்கு பாருங்க சீட்டு, இதில் உட்காந்து ட்ரெயின் ஓட்டலாம். ஓகே. வேகமாக தான் போடா. இது வேறு ஒரு டப்பா முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்க, எல்லாம் நான் கடற்கடன்னு ஓடிடுறேன். போடா டக்குன்னு. இது என்ன முன்னாடி வேறு இருக்குங்க, தள்ளிட்டு போக முடியலங்க டக்குன்னு. மேலே என்னமோ உடச்சிருக்காங்க. எதாவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு மேலே ஏறிடலாம், என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஃப்ளாஷ் ஃப்ளட்டா? ஐயோ, மேலே ஏறிடலாங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடு மேலே ஏறணும், ஆனால் ஏற முடியலையே. வீட்டுக்குள்ளே போயிடலாமா? ஆஹா, இந்த இடம் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ தட் நம்ம தெரியாமல் கீழே கூட விழத்துக்கான சான்ஸ் இருக்குது. இது மேலே ஏறும், இருங்க, இவன் மண்டை மேலே ஏறிடலாம். ஓகே, தேங்க்யூடா டே, ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஈஸ். அவன் மண்டை மேலே ஏற. அதுக்கு மேலே ஏறலாமா? கீழே தாங்க இருக்குது அந்த இடம். ஐயோ, அதுக்குள்ளே ஃப்ளட் வந்துருச்சு. ஐயோ, அதுக்குள்ளேயே வந்துருச்சே. சரி, இவன் தான் இருக்கானே, இவன் மண்டையில் ஏறிடலாம். இங்கேருந்து ஏற முடியுமா? இல்லை, முடியல. யாரா அவன் மண்டையில் வச்சுட்டு போடுறேன் கைஸ்? ஐயோ, நாங்கள் இவ்வளோ தான் நான் மேக்ஸிமம் ஹைட்டு, இல்லை ஒன்றுமும் வருமா? நான் நிறைய ப்ரிகாஷன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் மண்டையில் ஏறினாலும் ஏற முடியலங்க மேலே. 2 பேர் மண்டை மேலே இல்லைங்கடா, நான் அதுக்கு மேலே குச்சி ஏறிடுறேன். டேய், இவ்வளோ தான்டா. ஓகே, மேலே இருக்கானுங்க என் ஃப்ரெண்டு எல்லாருமே. அங்கே பாருங்க, ஒருத்தர் ஸ்விம்மிங் அடிச்சு வரான் ஃப்ளட்டில். ஃப்ளட்டில் ஸ்விம்மிங் அடித்தாலும் எதுவும் ஆகாது போல இருக்கு. ஹெச்பியே அந்த அளவுக்கு குறையில அவனுக்கு. பேசாமல் நம்மளும் போய் ஸ்விம்மிங் போடலாமா? இது அவ்வளோலாம் ஹைட் வராது போல இருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் ஹைட் வர மாதிரி தெரில. அவ்வளோதான், சர்வைவுங்க ஃபுல் ஹெல்த்தில் போட்டே. ஃபுல் ஹெல்த்தில் சர்வை பண்ணியாச்சு, மாஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரி, ஓகே. என்னதுடா இது? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் எடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்டு. இது கோஸ்டல் குயிக் ஷாப்பு. ஓகே, இந்த இடத்துல அந்த சேட்டலைட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் ஏறிடலாமா? அங்கே ஏறிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சேட்டலைட் மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏறி அதுக்கு மேலே ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே எப்படியாவது ஏறிடலாம் கஷ்டப்பட்டு. கடகடன்னு ஓடுறாடே. இவன் பாருங்க, ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகிறான் டக்குன்னு. சேட்டலைட் இது வேறு, இந்த ஸ்டேர்ஸில் போகிறதுக்கே தலை சுற்றுது. ஸ்க்ரீனை திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸ்பீடாக தான் ஏறான்டா. ஏறியாச்சு. பல்பு மாதிரி என்னமோ இருக்குது, என்னது அது? பல்புக்குள்ளே போக முடியுமா? போக முடியல. இந்த வழியாக வெளில வந்து இதுங்க அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணுவோம். எவனா வந்தானா அவன் மண்டையில் ஏறிடலாம் அப்படியே. இருங்க, இவன் மண்டையில் ஏறி இவன் மண்டை ஐயோ, வைரஸா? நான் மேலே ஏறிட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. வைரஸ் தான். ஓகே, என்னமோ வாமிட்டிங் மாதிரி வருது. ஐயோ, எனக்கு வைரஸ் வந்துருச்சு கைஸ், எனக்கு வைரஸ் வந்துருச்சு கைஸ். எனக்கு எப்படிடா வந்தது? என்னமோ வாமிட் பண்ணுறாங்க இவன். வாமிட் பண்ணுறாங்க இவன். ஐயோ, க்ரௌடாக அந்த இடத்துல இருந்தனால எனக்கு வைரஸ் வந்துருச்சு கைஸ். சரி, சாவறது தான் சாவறோம், எல்லாரையும் சேர்த்தே சாவடிச்சிடலாமா? சரி வாங்க, ரொம்ப ஹெச்பி கம்மியாயிடுச்சு, நம்ம கீழே போயிட்டு. ஐயோ, வைரஸ் வந்துருச்சுங்க. நம்ம கீழே நிறைய பேர் இருக்கானுங்க, இங்கே குச்சிடலாம். ஓகே, அப்படியே குச்சி கொஞ்சம் வைரஸையும் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயாச்சு. அவனுக்கு செத்துட்டாமல் இருக்கு. இவனுக்கும் எவனோ வைரஸ் துரத்தி விட்டு சாவடிச்சிட்டு விட்டார்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கனை எடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.